நான் வந்து கொஞ்சம் வேணும்னு தான் இன்னும் ஆன்சர்ஸ் அனுப்பல இந்த லெசன் 7, 8 and 9க்கு. ஸோ தட் சம் பீப்புள் வில் ஹாவ் டு இன்னும் கொஞ்சம் எழுதுறது பாக்கிலாம் இருக்கு. கொஞ்சம் எழுது ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் அனுப்பலாமே அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஆத்மனே பத்தி நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அதுவும் கொஞ்சம் நிறுத்தி நீங்க எல்லாரும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணி எழுதினாக்க அதை சொல்லி சொல்லி பார்த்தாதான் வந்து நம்ம இந்த நாள் படிச்ச அந்த 9 ஃபார்ம்ஸுக்கும் இந்த 9 ஃபார்ம்ஸுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட்ல ஏற ஆரம்பிக்கும். நம்ம வந்து நிறைய பிராக்டிசஸ் நம்ம தர்மத்துல இருக்கு பார்த்துட்டு இருக்கோம். திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், நம்ம சனாதன தர்மத்தை கொடுத்துக்கிற எல்லாவித பழக்கங்களும் அந்த மாதிரி சொல்லுவாள். இனிமே பிறக்கணும் செய்ய அப்படிங்கிற மாதிரி, இனிமே அவளே வந்து திருப்பி அவதாரம் எடுத்தாலும் வந்து இந்த அளவுக்கு இந்த ரிஷிகள் பகவான் எல்லாம் சொல்லுவாளா தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா, ரொம்ப சயின்டிபிக்கா, ஹைலி ரிஃபைன்ட்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளென்லினஸ் அண்ட் ஹெல்த் கேர் வந்து பேஸ்டா தான் நம்மளுடைய எல்லா பழக்கங்களும் இருக்கு. அது சாப்பிட்றதாகட்டும், குளிக்கிறதாகட்டும், நம்மளுடைய ட்ரெஸ் கல்ச்சர் ஆகட்டும், எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னாக்க எவ்ரிதிங் இஸ் வெரி வெல் டிஃபைன்ட் அண்ட் இன்டர் ரிலேட்டட் டு அவர் ஹெல்த். இப்போ ஜென்ரலா நம்மளதுல வந்து சொல்லுவா, காலங்காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிச்சோடணும்னு. எதுக்கு? நம்ம இருக்கிற ஊரு வந்து ஹாட் பிளேஸ். சோ சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிச்சாதான் நம்ம உடம்பு வந்து அந்த ஹீட்டை வந்து தாங்கிக்கிற சக்தி இருக்கும். அந்த உஷ்ணம் ஆகாம நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குளுமையா இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா ஆகும். எத்தனை ஒரு சித்ரூண்டு விஷயத்துல அந்த ஒரு டைமிங் மாத்திரம் பார்த்துட்டாக்க பல நம்மளுக்கு நன்மைகள் இருக்குங்கிறத நம்ம பண்றேன். அதே மாதிரி நம்மளோட ட்ரெஸ் கல்ச்சர், காட்டன் தான் போட்டுப்பா. அந்த மாதிரி லேடிஸ்னாக்க அவளுக்கு மெலிசா இருக்கு, ஜென்ஸுக்குன்னா பஞ்சகச்சம் இருக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் சோ என்ன சொல்றது வந்து யார் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியாது. பட் சாஸ்திர பிரகாரம் பார்த்தேன்னா பண்றதுல முடிச்சுகள் ஆகட்டும், அந்த சுருகிக்கிறதாகட்டும், அதெல்லாம் வந்து இட் இஸ் சச் அ கிரேட் ப்ரொடெக்ஷன். ஐ மைட் ஹவ் டோல்ட் அபவுட் திஸ் பிஃபோர் ஆல்சோ, பட் ஐ வாண்ட் டு ரிப்பீட் இட். நம்மளுடைய ட்ரெஸ் கல்ச்சர் ஒரு சேஃப்டி, நம்மளுடைய ஆர்கன்ஸுக்கு அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி நெத்தியில வந்து அதனால பளிச்சுன்னு எடுப்பா, திருமணோ விபூதியோ எது பண்ணாலும். ஏன் வெயில் அத்தனை நேரம் வந்து படபடைக்கிற வெயில் அவ பாட்டுக்கு உட்காந்து ஹோமத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா, இல்ல பாராயணம் பண்ணினாக்க வேர்த்து வழுகி வந்துட்டு ஃபேனை போட்டு ஏசியை போட்டு இல்ல, அந்த வேர்வை அத்தனையும் வந்து அந்த திருமண்ணும் விபூதியுமே உறிஞ்சு எடுத்துடும். அப்ப என்ன சைனஸ் இருந்ததா, மைக்ரேன் இருந்ததா, என்ன இருந்தது? ஒண்ணுமே இருக்கலையே, சௌக்கியமான இருந்தா எல்லாரும். அவ்வளவு பவர் நம்மளுடைய அந்த ஒரு திருமணுக்கெல்லாம். சாப்பாடு எடுத்துக்கோங்க, இப்ப டைம் பவுண்டா நம்ம சாப்பிடுற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். அதில் 8 மணிக்கு 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஒரு 11:45 ஒரு இன்பிட்வீன் ஒரு ஸ்நாக்ஸ், டீ, அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு சாப்பாடு, மறுபடியும் ஒரு 3:30 மணிக்கு அகெயின் காஃபி, டீ, இல்லைன்னா ஒரு கூட ஸ்நாக்ஸ், மறுபடியும் ஈவினிங் ஒரு டைமுக்கு. இந்த மாதிரி ஃபுட் வாஸ் நாட் சேஸ்ட் பிஹைண்ட் த கிளாக். கடிகாட்டு பின்னால் ஓடிட்டு இருக்கல சாப்பாட்டுல. நம்ம நல்லா இருந்தோம். காத்தால எழுந்து நம்ம பாட்டுக்கு வந்து ஒரு சாதியத்தவோ இல்லைன்னா ஒரு நீராகாரம் ஏதாவது ஒண்ணு குடிச்சு, இல்லைன்னா ஒரு கிளாஸ் பால், பசும்பால் தான் அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருப்போம். இல்லைன்னா ஒரு கஞ்சி குடிப்போம், பண்ணிட்டே இருப்போம் ஜம்முன்னு.
அதுக்கப்புறம் எல்லா வேலைகள் ஆகி பூஜை ஆகி நல்லா பசிச்சு எல்லாம் ஒரு 10-11 மணிக்கு பாட்டிகளா அப்படித்தானே பண்ணிட்டு இருந்தா சாப்பிட்டா. அப்ப என்னன்னா இந்த உடம்புல இருக்கிற எல்லா அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் பர்ன் ஆகி இட் வெண்ட் அவுட். And the whole system was totally clean before we could consume anything. Plus நம்மளுடைய அந்த பாராயணங்கள், அந்த லோகக்ஷேமத்துக்காக நம்ம சொல்லிட்டு இருந்த பூஜைகள், நமஸ்காரங்கள், இதெல்லாம் வந்து நம்மள பிசிக்கலாவும் வந்து ரொம்ப பிளட் ஃப்ளோல நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருந்தது. ஒரு ஆகாரம் உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் ரெடி பண்ணி இருக்கு அப்படியே. அதுக்கப்புறம் சன்செட்டுக்கு முன்னாடி அவ ஆகாரத்தை முடிச்சிடுவா. யாரும் ராத்திரி 9 மணி 10 மணி 10:30 மணி கையேந்தியில நின்றுட்டு சாப்பிடுறதா இல்ல ரோட் சைட்ல சாப்பிடுறதா எதுவும் பண்ணிட்டு இருக்கல. அதனால என்ன அதனால நம்ம வசதி போயிட்டோமா? இல்லையே, நம்மளுடைய ஹெல்த் தான் க்ஷீணிச்சுட்டு இருக்கு. அவளா ரொம்ப ஆரோக்கியமா ஜம்மன்னு இருந்தா, திவ்யமா இருந்தா. அப்ப இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தா, மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தா, இத்தனை ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாளா? என்ன இருந்ததப்பா? ஒரு நாடி வைத்தியர் வருவார், நாடியை பிடிச்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவார். ஏதோ ஒரு 2 இது என்ன சொல்றது ஹர்பல் இதை வச்சுட்டு, இப்ப ஹர்பல்னு நம்ம பெருசா சொல்லிக்கிறோமே, அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 இதை பொடிச்சு ஒரு கஷாயம் போட்டு குடிச்சா பினிஷ். அவ்வளவுதான், மிஞ்சி போனா. எதனால? ஆகாரத்தினால. சாப்பிடுறது சத்தான ஆகாரம், நம்மளே பண்ணி சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லா நியமங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓரியன்ட். அதனால ஒரு கஷ்டமும் இருக்கல, ரொம்ப நன்னா சுபிக்ஷமா எல்லாரும் இருந்தா. உடல் ஆரோக்கியமா இருக்கச்ச மனசு ஆரோக்கியமா இருந்ததுனாக்க எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும், நம்ம நினைவுகள் நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. என்னடா இது இவ்வளவு பெரிய தத்துவம் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு திடீர்னு எக்ஸப்ஷன் சொல்றாளே. நம்ம எல்லாம் எக்ஸப்ஷனே இல்ல. நான் சொல்ல வந்து சித்த புருஷர்கள். இத்தனை உடம்பு பார்த்துட்டாலும் வந்து இவருக்கு கையை வலிக்கிறது என்போம், இல்லைன்னாக்கா வந்து வெயிலா இருக்கா, ஷோ கொஞ்சம் ஃபேன் இருந்தா தேவையில்லைன்போம், இல்ல கொஞ்சம் ஜில்லுன்னு மழை கொட்டிடுதா, கொஞ்சம் குளிருதுப்பா, கொஞ்சம் லைட்டா ஸ்வெட்டர் போட்டுக்கலாமா, கொஞ்சம் ஜலதோஷம் வர மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் விக்ஸ் போட்டுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது இது பண்ணுவோம் அப்படின்னு. அதெல்லாம் நம்மளை போல நார்மல் பீப்புளுக்கு. ஆனால் சித்த புருஷர்களுக்கு எதுவும் கிடையாது. அவளுக்கு வெயிலுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல, மழைக்கும் டிஃபரன்ஸ் இல்ல, பனிக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. அது மாத்திரம் இல்ல, அவ பக்தாளுக்காக ஏதாவது ஒரு கஷ்டத்தை அவ சொல்லாமே அந்த அவளை தாங்கிட்டு விடுவா. அதவா ஏத்துட்டு அந்த சிரமத்தை அவ படுவா. இது வந்து நம்ம சிவன் சாரும் பெரியவாருடைய லைஃப் பத்தி தான் நாங்க மறுபடியும் அந்த எக்ஸப்ஷனுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். நல்ல பீக் சம்மர், மே மாசம் எப்படி இருக்கும், அக்னி எப்படி கொளுத்தி தள்ளும் இங்க எல்லாம். அந்த மாதிரி ஒரு வெயில்ல சிவன் சார் அழகா ஃபுல் கை ஸ்வெட்டர், அப்புறம் வந்து ஒன்னும் ஃபேனும் கிடையாது, அப்படி படுத்து கொஞ்சம் சாஞ்சாப்புல படுத்துக்கிறேன்னா அந்த நாள்ல ஒரு மெல்லிஸ் கம்பளி ஒண்ணு கருப்பு கலர்ல வரும், மெல்லிசா இருக்கும். கட்டுல கூட நிறைய பேர் அதுல வந்து விழுப்பு பற்றாம இருக்கணும் அப்படின்னு உட்கார்ந்தாலும் மடியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டு வைப்பா. அது பழக்கம் அந்த நாள்ல இருந்தது. அந்த மாதிரி ஒரு கம்பளியும் மேல போட்டிட்டு அது பாட்டுக்கு சாஞ்சி அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார், இல்ல அப்படி படுத்துட்டு இருப்பார். ஒரு டிராப் ஸ்வெட்ங்கிறது கூட நம்ம பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம யாராலையாவது அந்த மாதிரி இருக்க முடியுமா அக்னிங்கும் போது? நம்ம வந்து ஒரு சிம்பிளா இதை போட்டு இருக்கச்ச போமோ, அவர் வந்து ஒண்ணு கண்டுக்க மாட்டார். அதே மாதிரி அவ பக்தாளுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை ஜுரம்னா இவ வாங்கிக்கிறா, வாங்கிப்பா. அன்னைக்கு பார்த்தா தொட்டு இப்படி தொட முடியாது பாதத்தை, மீதி நாள் அப்படி தொட்டு நம்ம இது பண்ணுவேன் நானு. அன்னைக்கு அந்த மாதிரி கொதிச்சு தள்ளும். ஐயோ என்னடா இது, நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். ஐயோ என்னடா இது இப்படி இவ்வளவு கொதிக்கிறதேன்னு. அவளுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டுக்கு எப்பவும் போல இருப்பா. நமக்கு தொட்டாதான் நம்மளுக்கு அந்த அனல் தெரியும். தொட்டான்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. பல நாள்
சிவன் சார் பாதத்தை தொடர பாக்கியம் கிடைச்சிருக்கு. தரிசனம் பண்ண போறச்சே என்னமோ பார்த்தா வந்து நம்மளுக்கு என்ன தோணும், கஷ்ட புஷ்கன்னு இருந்தாக்க அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா, இப்படி ஒல்லியா தேசலா இருந்தாக்க பாவம் அவளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ இருக்காது. ஜென்ரல் நம்மளுடைய ஒரு ஹியூமன் நேச்சர் டு திங்க் அபவுட் இட் இல்லையா. அதனால அதே மாதிரி இருக்கச்சு அப்போ ஐயோ பாவம் மெல்லிசா இருக்க, கால் வலிக்க போறதோ என்னமோ அப்படின்னு லேசா கொஞ்சம் மெதுவா பிடிச்சி அமுச்சு விடுவேன் லேசா. அந்த மாதிரி நாள் நான் பாத்திருக்கேன். சோ இத்தனை ஆயிட்டு அந்த ஸ்கின்ன பார்த்தேன்னா ஒரு குழந்தையோட ஸ்கின் மாதிரி அவ்வளவு ஒரு மென்மையா இருக்கும். சரி இவர் தான் அப்படியா, அவ அண்ணாவை எடுத்துட்டோன்னவன் கடைசி கப்பல் ஆஃப் இயர்ஸ் வந்து ரொம்ப அவருக்கு உடம்பு முடியல, அதனால ரொம்ப நடமாடல, ஒரு சேர்ல அப்படியே வெறுமை உட்கார்ந்துட்டு தர்ஷனம் கொடுத்தாரு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவள்லாம் உடம்பு முடியாதவாளா, அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு தடவை சரி இவ்வளவு இதுவா இருக்காருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இம்போர்ட் பண்ணான ஒரு மிஷின் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணி என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காகன்னு வந்து இறங்கிட்டு ஒரு 5-6 டாக்டர்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா டெஸ்ட் எதுக்குமே பெரியவா ஒத்துக்க மாட்டா, அதனால ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சரின்னு இது பண்ணிட்டாளாம். ரெண்டு தலையில இருந்து என்ன சொல்றக்கா பாதம் வரைக்கும் நின்று வாயெல்லாம் என்னென்ன முடியுமோ எல்லா ஸ்கேனும் பண்ணிவிட்டா. நீ முடிச்சதும் எல்லா டாக்டர்ஸும் கையை பசங்க நிக்கிறா. டாக்டர்கள் எல்லாம் ஒன்னும் பேச முடியல பெரியவா முன்னாடி. அப்படி பெரியவா பார்த்துட்டே இருந்துட்டு சிரிச்சுட்டு, என்னப்பா ஒண்ணும் சொல்ல முடியாம இருக்கா அப்படின்னு கேட்டாலாம். ஏன் தெரியுமா, அவளுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த ஸ்கேன்ல ஹிருதயம் ஆகட்டும், லிவர் ஆகட்டும், கிட்னி ஆகட்டும், எந்த ஆர்கன் அவ ஸ்கேன் பண்ணி எடுத்த அத்தனை ரிப்போர்ட்டுகளும் என்ன சொல்லிட்டுன்னா, 20 வயசு ஒரு இளைஞனுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வாஸ் இன் ஆல் தி ஆர்கன்ஸ். ஒரு ஆர்கனும் சோர்ந்து போயிடல. அத்தனை வயசு, 99 வயசு, 98 வயசுன்னு அந்த சோர்வோ இல்ல ஒரு அதுல ஒரு என்ன சொல்றது, இத்தனை பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, இத்தனை ரீடிங் கம்மியா இருக்கு, இத்தனை ஜாஸ்தியா இருக்குன்னு நமக்கெல்லாம் வருமே, அந்த மாதிரி எதுவுமே இல்ல அவருக்கு. ஒரு 20 வயசு திடகாத்திரமா இருக்கிற ஒரு பையனுக்கு எடுத்தாக்க எப்படி எல்லா ரீடிங்ஸும் பர்ஃபெக்டா வருமோ அந்த மாதிரி வந்திருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல. அதான் சோ சித்த புருஷர்களால அதெல்லாத்தையும் தாண்டி அவளால இருக்க முடியும். இன்னமும் இருந்துட்டு இருக்கா. அந்த நம்பிக்கை நம்ம மனசுல இருந்ததுன்னா இன்னைக்கும் ஒவ்வொரு கிரகத்திலையும் நம்ம ஆச்சாரியாள்லாம் இருந்துட்டு இருக்கா. அவளுடைய ஆச்சாரியார்கள் அவ எந்த குடும்பத்தையும் விட்டு கொடுக்க மாட்டா. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவ சொன்னபடி நம்ம நடந்துட்டோம்னா மாத்திரம் போரும். வேற எதுவுமே அவ எதிர்பார்க்கல. நம்ம தர்மத்துல சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, இதான் திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தா. அதனால நாமளும் அதையே ஃபாலோ பண்ணி அதுக்கும் அவளோட அனுகிரகம் வேணும்னு திருப்பி திருப்பி நான் சொல்ற. அப்படி நின்னருளால் நின்றாள் வணங்க அப்படிங்கிறப்பல அவளுடைய அருளால அவ சொன்ன தர்மத்தை நம்ம நித்தியப்படி கடைபிடிக்க ஒரு க்ஷணமும் அவளை ஸ்மரிக்காத க்ஷணம் இல்லாதபடிக்கு நம்மள எப்பவும் அவளை ஸ்மரணையாவே இருக்கணும்னு அவள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வகுப்புல உள்ள லெசனுக்கு போவோம். அண்ட் இந்த பீரியட் இட் இஸ் வெரி வெரி ஹைலி ஹெல்த் ரொம்ப நிறைய பேருக்கு அப்செட் ஆயிட்டு இருக்கிறதுனாலதான் நான் திருப்பி திருப்பி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் ஆகட்டும், ஒரு முத்ராஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களாகட்டும் டிஸ்கஸ் பண்றேன். தயவு செஞ்சு டோன்ட் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். அது நம்மள்ட்ட பேசுறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்றேன், அது சொல்லும். ஏதாவது ஒண்ணு முடியலன்னா சொல்லும். இப்ப ஏன் முடியலங்கிறத கொஞ்சம் ஆலோசிச்சு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பண்ணினா நம்மளை சுத்தி இருக்கிறவாளுக்கும் எல்லாம் நன்னா இருக்கும், நம்மளும் நன்னா இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்கவாளையும் நன்னா வச்சுக்கலாம். இப்போ அன்னைக்கு நம்ம இந்த லெசனுக்கு பார்த்தோம்னா இந்த 10th லெசன் ஒரு தடவை எடுத்துப்போம். அதுல அன்னைக்கு ஒரு 2 சென்டென்சஸ் விட்டுட்டு மீதி எல்லாம் படிக்க சொல்லியிருந்தேன் நானு. ஏன்னா அது கொஞ்சம் சில எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்காக தான் அது அடுத்த இதுல நம்ம பண்ணுவோங்கிறதுக்காக
அதை விட்டுட்டு மீதிய பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப அந்த எடுத்துட்டேன்னாக்க 10th லெசன்ல செகண்ட் சென்டென்ஸ் இப்ப விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ச திவா ஆகாஷே டயதே நக்தம் நீடே வசதி. இதான் அந்த செகண்ட் சென்டென்ஸ். இதுல பார்த்தேன்னா ஏற்கனவே இந்த லெசன்ல வந்து ஆத்மநேபதி வந்து நம்மளுக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதே போல 7வது விபக்தி இன் ஆன் அட்ங்கிறது வந்து நம்ம இதுல வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்டிக்ளைனபிள் அப்படின்னு ஒரு புது இது. சோ அது வந்து எந்த ரூபானி அதுக்கு கிடையாது அப்படிங்கறதையும் பார்த்தோம். அப்படி இருக்கச்சே அதுல வந்து இப்ப அடிஷனலா இன்னும் 2 விஷயமும் இருக்கு. அதனாலதான் வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கலக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இன்னைக்கு பார்ப்போம். இதுல இந்த ச அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்ல. நம்மளுக்கு ஐதர் சஹ இருக்கு, சா இருக்கு. இந்த தத்து சப்தத்துல நம்ம பார்த்திருப்போம். புல்லிங்கல தத்து சப்தத்துல சஹன்னு வரும். சோ there is something called சந்தி ரூல்ஸ் அப்படின்பா. அதாவது சந்தி ரூல்ஸ்னாக்க ஒன் வேர்ட் ஜாயினிங் வித் அதர் வேர்ட். சோ அந்த மாதிரி இருக்கு. there are some specific rules. அந்த மாதிரி சில இடங்கள்ல இந்த விசர்க்கம் வந்து விட்டுட்டு எழுதுவான். இப்ப நம்ம கொஞ்சம் நிதானமா படிக்கணும்னா சஹ திவா ஆகாஷே டயதே அப்படின்னு நம்ம படிக்கலாம். பாஸ்டா படிக்கச்சு ச திவா ஆகாஷே டயதே அப்படிங்கிறது யூசேஜ்ல உண்டு. சோ தட் இஸ் ஒன் மோர் ரூல். சோ இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி விசர்க்கம் விட்டு போச்சுன்னா நம்ம விசர்க்கத்தை நோட் பண்ணிக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், இந்த தே அதே போல இந்த சஹ சா இதம் அந்த இதம் தத் அதாவது திஸ் தட் அதுக்கான பதங்கள் அதெல்லாம் வந்து ப்ரோனவுன். அதனால அது ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் கனெக்டட் வித் த ப்ரீவியஸ் சென்டென்ஸ். சோ இவ வந்து அந்த அப்படின்னு சொல்றா அப்படின்னாக்க எது ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பார்த்தேன்னா காக்கஹ க்ரோ அப்படிங்கிறது இருக்கு. சோ நீங்க அதே போல பிராக்கெட்ல அப்போ வந்து சஹ காக்கஹ அப்படின்னு எழுதிக்கணும். சஹன்னு இதுல இருக்கு, பிராக்கெட்ல காக்கஹன்னா இந்த சென்டென்ஸ் வந்து இந்த ப்ரீவியஸ்ல வந்திருக்கிற அந்த காக்காவுடைய ரெஃபரன்ஸ் அது சம்பந்தமா இதுல பேசுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். சோ திவா திவாங்கிறது நம்ம பார்த்தோம், இந்த கிளாசரியில போட்டிருந்தது இன்டிக்ளைனபிள் டியூரிங் டே டைம் அப்படின்னு. சோ அந்த காக்கா டியூரிங் டே டைம் ஆகாஷே டயதே. டயத்தே அதே போல ஆத்மநேபதி இது டி தாத்து டு ஃப்ளை அப்படிங்கிறது அர்த்தம். டயங்கிறது டெரிவேட்டிவ். சோ இது வந்து ஏகவச்சனம் அப்படிங்கிறதுனால தட் இஸ் பிரதமா விபக்தியோட ஏகவச்சனம் என சஹ பார்த்து அதனால தேங்கிறது ஆட் ஆகும். சோ டயத்தே ஏன்னா தே ஈத்தே அந்தே அதுதான் பிரதம புருஷால வந்து நம்மளுக்கு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் 3 வச்சனம். அதனால தேங்கிறது சேர்த்து டயத்தே. சோ டயத்தேங்கிறது என்ன he she it flies அப்படின்னு அர்த்தமா இருக்கு. சோ flies அப்போ என்ன எது flies ஆகுது சஹ சஹங்கிறது காக்கஹ ரெஃபர் ஆகுது. சோ காக்கஹ சஹ ரெண்டுமே 1.1. சோ அது fly பண்றது. சோ எங்க ஃப்ளை பண்றது வேர் குத்ரா அப்போ ஆகாஷே ஆகாஷே ஆகாஷம் நம்ம பார்த்தோம் மேல நபும்சகலிங்கம். சோ அதுல 7th விபக்தியில வனே அப்படின்னு வரா மாதிரி வனம் வனேங்கிறதுக்கு வந்து 7th விபக்திலையும் வர்றது. அந்த மாதிரி ஆகாஷே அப்படின்னா இந்த ஸ்கை கையில பறக்கிறது. எப்போ திவா during daytime indeclinable adjective word அது. சோ டே டைம்ல காக்கா வந்து ஆகாசத்துல பறக்கிறது. கமா அது சென்டென்ஸ் முடியல. நக்தம் நீடே வசதி. இந்த இதுலயும் பார்த்தேன்னா வசதி அது வந்து பரஸ்மைபதி verb. ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டும் வந்திருக்கு. சோ இது ஒரு புது விஷயம். சோ இந்த ஒரு பாடத்திலேயே பல புது விஷயங்களை வந்து இந்த ஆசிரியர் வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க.
சோ அதனாலதான் டக்குனு படிக்கும் போது உங்களுக்கே வந்து என்னடா இது வந்திருக்கு அது வந்திருக்கேன்னு தோணிடக்கூடாதுங்கிறதுனால சோ திஸ் ஆல் பெர்மிசிபிள் இதெல்லாம் வரக்கூடியது. அதனால 2 விதமான வேர்பும் ஒரே சென்டென்ஸ்ல வரும். சோ வசதிங்கிறது நம்ம இத்தனை நாள் நம்ம படிச்ச அந்த பரஸ்மை பத்தியோட வேர்பு. வஸ் தாத்து வச அப்படிங்கிறது டெரிவேட்டிவ், டு டுவெல் அப்படிங்கிறது. இதுவும் அந்த தி அப்படின்னு வந்திருந்தனாக்க பிரதம புருஷ ஏகவச்சனம், தீ தக அந்தின்றது வர்றதுனால ஏகவச்சனம். சோ he she dwells வசதி. ஓகே, இங்க வந்து பார்த்தேன்னா இந்த செகண்ட் ஹாஃப் கமா இருக்கிறதுனால சப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இதோட தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சோ எது வந்து டுவெல்ஸ் சஹ, அதாவது காக்கஹ அப்படிங்கிறோம் இல்லையா, அது தட் டுவெல்ஸ். ஓகே, எங்க வேர் டுவெல்ஸ், வேறுங்கிற கொஸ்டின் தான் 7th விபக்தி இல்லையா, குத்ர அப்படிங்கிறது. வேர் குத்ரங்கிறது முன்னாடியே படிச்சது. சோ வேர் டுவெல்ஸ் நீடே, நீடே நீடம் அப்படிங்கறதும் நம்ம கிளாசரியில நபும்சகலிங்கம்ங்கிறது பார்த்தோம். சோ சேம், அப்ப நீடேங்கிறதும் 7.1 அதே விபக்தியில வர்றது. சோ இந்த நெஸ்ட், சோ காக்கா வந்து நெஸ்ட்ல டுவெல் வசிக்கிறது. ஓகே, எப்ப வசிக்கிறது? நக்தம். நக்தம்னா அகெயின் தட் இஸ் ஆல்சோ இன்டிக்ளைனபிள், நம்ம கிளாசரியில படிச்சோம். பை நைட், நமக்கே தெரியும் இருட்டு எடுத்துனா காக்கா எல்லாம் கூட்டுல அடைஞ்சிடும் அப்படின்னு நம்ம ஒரு வச்சனமே கூட சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ இதுல வந்து 2 சென்டென்சஸ் இருக்கு. சப்ஜெக்ட் ஒண்ணுதே தான். ஒரு சென்டென்ஸ் வந்து ஆத்மநேபதி வேர்ப்ல முடியறது, 2வது கண்டினியூஷன் சென்டென்ஸ் பரஸ்மைபதி வேர்ப்ல வந்து. சோ திஸ் இஸ் நியூ ஃபார்ம். மீனிங் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், பட் இதுல இன்டிக்ளைனபிளும் வருது, விபக்தியும் வருது, 2 வித வேர்பும் வர்றதுனால நான் போன கிளாஸ்ல நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம்னு சொன்னேன். அதே போல பின்னால வந்து பார்த்தேன்னா லாஸ்ட் லைனுக்கு லாஸ்ட் பட் 3rd சென்டென்ஸ் அதுவும் நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, சமுத்ரே ரத்னானி ஜாயந்தே. ஜாயந்தே இந்த வேர்டு வந்து கிளாசரியில இல்ல. சோ அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவங்கிறதுனால தான் நான் வந்து அதை விட்டுட்டு படிக்க சொல்லியிருந்தேன். ஜா அப்படிங்கிறது தாத்து, ஜா. சோ அது வந்து டு பிகம், டு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஜாய அப்படிங்கிறது டெரிவேட்டிவ். ஜா தாத்து, ஜாய டெரிவேட்டிவ். சோ இதுல வந்து previous sentence, இதுல வந்து இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சமுத்ரே ரத்னானி ஜாயந்தே. ஓகே, அந்தே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மநேபதியில பிரதம புருஷல பகுவச்சனம், தே இதே அந்தே. சோ ஜாயந்தே அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்ட், அது அங்க உருவாருது அப்படிங்கிற அர்த்தத்துல கூட அதை நம்ம யூஸ் பண்றோம். சோ என்னது ஜாயந்தே? ரத்னானி ஜாயந்தே. சோ அதுவும் சப்ஜெக்ட் ஆகும், பகுவச்சனம். ஜாயந்தே வந்து வர்பு பகுவச்சனம். சோ ரத்னம்ங்கிறது வந்து நபும்சகலிங்கம் ஏகவச்சனம். சோ பகுவச்சனம் ரத்னானி, வனானின்னு வர மாதிரி ரத்னானி. சோ 1.3. சோ சப்ஜெக்ட் ஆச்சு, verb ஆச்சு. ஓகே, எங்க அது உருவாருது, எங்க எக்ஸிஸ்டா இருக்கு ரத்னங்கள்? சமுத்ரே, சமுத்ரே. சோ அகெயின் சமுத்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சமுத்திரக வந்து உங்களுக்கு ஏகவச்சனம் பிரதமாவதுல பிரதமா விபக்தியில வருது ஏகவச்சனம்ல. சோ ராமே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி. சோ அது வந்து 7th விபக்தியில ஏகவச்சனம். சோ சமுத்ரே, சமுத்திரத்துல, இன் தி ஓஷன், இந்த ஓஷன் precious stones exist அப்படின்ற அர்த்தத்துல அது வருது. சோ இந்த 2 சென்டென்ஸ் போன கிளாஸ்ல நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணல. ஏன்னா இது ரெண்டும் ஆத்மநேபதி அண்ட் தாத்து கொஞ்சம் எழுதி பண்ணணுங்கிறதுனால. ஸோ
ஐ திங்க் நவ் யூ வுட் ஹவ் நோட்டட் தட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்ப்போம். ஓகேவா? ஒரே ஒரு டவுட் மேடம். சொல்லுமா. இந்த ஆத்மநேபதி ஏன் வருது, இந்த ஜாயந்தே ஏன் வருது? சமுத்திரத்துல இருக்கிறது வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் எவ்ரிபடி. எது இப்ப இந்த ஜாயந்தே அப்படின்னு வந்து ஆத்மநேபதி தானே? ஆமா. ஆத்மநேபதினா ஃபார் them I mean for themselves அப்படின்னு வந்ததுன்னா வரும் அப்படின்னு இல்லையா? ஆமா. ஆனா வந்து இது சமுத்திரத்துல இருக்கிற ரத்னம் வந்து for everybody it is available like that. ரத்னத்தை நம்ம எடுத்துக்கிறோம். Why not பரஸ்மேபதி? இல்ல எடுத்துக்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். உருவாருது அது அதுக்கு தான் உருவாருது இல்லையா? சரி, முத்தோ அது ஒரு ரத்னமோ உருவாருது அது. அப்ப ரெண்டாவது சரி, அப்ப ரெண்டாவது சென்டென்ஸ்ல நத்தம் நீடே வசதி காக்கா தானே அந்த இடத்துல ராத்திரி வேளையில கூடுல இருக்கு, அது அதுக்கோசம் தானே இருக்கு. அது ஏன் அப்ப அந்த இடத்துலயும் அது மாதிரி வரணும்? டுவெல்லிங்கிறது வந்து எப்பவும் வசிக்கிறது வந்து நம்மளுக்காகவும் வசிப்போம், பர்த்தியாருக்காகவும் வசிப்போம் இல்லையா? வசிக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் a காமன் திங். இட் நீட் நாட் பி. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, வசிக்கிறேன். நான் வந்து ரோட்ல தான் வசிப்பேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு தானே வசிக்கிறேன். அப்ப வந்து அது வந்து டயத்தே வந்து அது அதுக்கோசம் தானே பறக்கிறது, டயத்தே இல்ல. அதுதான் தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். சோ எப்படி வந்து இந்த வசதிங்கிறது வந்து இட் இஸ் a dwelling for you are not doing for yourself. It is even for not discomforting the others. இல்லையா? இப்போ நான் வசிக்கிறேன், எனக்கு வந்து திறந்த வெளியில இருந்தா தான் சௌகரியமா இருக்கும்னுட்டு நடு ரோட்ல நான் வந்து என்னோட பொட்டி படுக்கையை வச்சுட்டு நான் பாட்டுக்கு அங்க சாப்பிடுறேன், அங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு நான் இருக்க முடியுமா? ஐ எம் டுவெல்லிங், பட் கேன் ஐ டூ தட்? இல்லையா? அப்ப வந்து வசிக்கிறதுங்கிறது இட் இஸ் கனெக்டட் வித் அதர் பீப்புள் ஆல்சோ. Yeah, for the others discomfort. அதனால வந்து you can't take that as ஆத்மநேபதி. சோ அது அடுத்தவாளுக்கும் சேர்த்து சில விஷயங்கள் நம்ம செய்யறதுனால இட் ஹாஸ் டு பி பரஸ்மைபதி. இப்போ இந்த ரத்னம் வந்து உருவாகிறது வந்து இட் கேன் பி ஃபார் themselves ஆர் அதர்ஸ். உருவாகிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குழந்தை எடுத்துக்கோங்க. குழந்தை வந்து உருவாகிறது வந்து இட் இஸ் we can't say வந்து அவளுக்காக உருவாருதுன்னு. எனக்கு குழந்தை வந்து எல்லாருக்காக இல்லையா? இட் இஸ் ஃபார் தட். சோ இந்த மாதிரி இதுகள் உருவாரு அவ வந்து they have decided. So certain things which happens only for that particular purpose அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்க அதை வந்து ஆத்மநேபதின்னு கிளாசிஃபை பண்ணணும். வேற வந்து உங்களுக்கு காமனா சில வார்த்தைகள் இப்ப அதாவது லைக் ஐ செட் the வசத்திங்கிறப்ப டுவெல்ஸ் வசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து it should be a common purpose அப்படின்னு இருக்கச்சு then they use the பரஸ்மைபதி. ஓகே. இங்க வந்து உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு ரத்னம்ங்கிறதுனால நீங்க அப்படி சொல்றேன். வேற ஏதாவது ஒரு சம்பந்தமானது ஃபார் இட்ஸ் ஓன் இது அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஒரு நத்தை இருக்கு, நத்தைக்கு வந்து அந்த கூடு மேல இருக்கு, அந்த கூடு எக்ஸிஸ்ட் இல்லையா? அந்த ஷெல்ல வந்து நம்ம அது இருக்கு, அத வந்து நம்ம now you can't say that I will use it for பரஸ்மைபதி. புரிஞ்சுதா? சோ அதனால அந்த மாதிரி அந்த எந்த சென்ஸ்ல அது வந்து அந்த உருவாகிறது எக்ஸிஸ்ட்ங்கிறது வருதுங்கிறது பாக்கணும். ஏன்னா பரஸ்மைபதியிலயும் அதுக்கான வார்த்தை இருக்கும். புரிஞ்சுதா? ஏன்னா இப்ப சில மீனிங் வந்து ரெண்டுத்துலயுமே வார்த்தைகள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்பீக் அப்படிங்கிறது வந்து நம்ம வதத்தி அப்படிங்கிறது வந்து பரஸ்மைபதியில சொல்றோம். பாஷ அப்படிங்கிறது வந்து ஆத்மநேபதியில இருக்கு. சோ ரெண்டுமே ஸ்பீக்குங்கிற இதுதான். சோ அந்த யூசேஜ்ல வந்துதான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் பார்ப்போம். சரியா? ஓகே மேடம், தேங்க் யூ. ரைட். இப்போ நெக்ஸ்ட் இப்போ மேடம் ஒரு டவுட். இப்போ இந்த ரூபானி எல்லாம் எழுதுறோம் இல்லையா, ஆத்மநேபதி வந்தாலும் அந்த 1.3 2.3 அந்த மாதிரி எழுதினா போறோம் இல்லையா? அதுல ஏன்னு நம்ம மென்ஷன் பண்ணணுமா? ரூபானி வராது ஆத்மநேபதிக்கு இல்லையா? அத பிளாங்கா விட்டுருந்தோம். ஆத்மநேபதி இந்திக்கு நம்மளுக்குலாம் வராது. சாரி இந்திக்கு நம்மளுக்கு தான் வராது. அப்போ அது வரும்போது அது பரஸ்மைபதி எப்பயும் எழுதுறோமோ அதே மாதிரி தான் 1.3 or 2 வாட் எவர் இட் இஸ் 1.2 1.4 அந்த மாதிரி.
இல்ல இல்ல அதுல நம்ம பரஸ்மை பதில அந்த தாத்து போட்டு எப்படி வேர்ப்னாக்க உங்களுக்கு வந்து see I told you ஃபர்ஸ்ட் தாத்து டெரிவேட்டிவ் அதை எழுதுவோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன புருஷக பிரதமவா மத்தியமா உத்தமவா, அப்புறம் என்ன வசனம், இது மூணுதான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஆத்மனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணணும், அது நாலாவதா பரஸ்மை பதியா ஆத்மனே பதியா அப்படின்னு அதுல சோ இப்ப 4 வரும். அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இப்ப பாஸ்ட் டென்ஸ் படிக்க ஆரம்பிச்சு. இப்ப இதெல்லாம் நம்ம பிரசன்ட் டென்ஸா படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இப்ப பாஸ்ட் டென்ஸ் யூசேஜ் வர்றச்சு அப்ப என்ன பண்ணணும், பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுக்கான வார்த்தையை வந்து நம்ம அங்க கூட சேர்க்கணும். பரஸ்மை பத்தி ஆத்மனை பத்தி எழுதிட்டு அது என்ன டென்ஸ்ங்கிறது அந்த வார்த்தை. சோ அப்ப 5 ஆயிடும். இந்த ரூபானில this is a common form, it will go on. சரியா? ஓகே ஓகே. சுமதி 11th lesson glossary ஆரம்பிச்சுக்கோங்கம்மா. घंटा 4th घा घंटा என்ன ரூபாணி? आकारान्तः स्त्रीलिङ्गः घंटा शब्दः சீதா சப்தவத். ஓகேவா? அதுல எப்படி அது எப்படி டிக்ளைன் ஆகுதோ அந்த மாதிரி இதுக்கு போகும். அடுத்தது அத்ர அது இன்டிக்ளைனபிள். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். நம்ம அதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு. அத்ரனா ஹியர். சோ அதே போல பாருங்க, அந்த அடுத்த மூணுமே வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடியே படிச்சது. தத்ர அதுவும் இன்டிக்ளைனபிள், குத்ர அதுவும் இன்டிக்ளைனபிள், வேர். சோ ஹியர் தேர் வேர் இந்த வார்த்தைகள் நம்ம முன்னாடி. அப்புறம் சர்வத்ர நம்ம முன்னாடியே ஒரு லெசன்ல நடத்துறதுக்கு முன்னாடி படிச்சுட்டோம் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸுக்கு. சோ இது மூணுமே இன்டிக்ளைனபிள். சோ ரூபாணி கிடையாது. ஓகே, அடுத்தது ஓகே ஆக்சுவலா வந்து அங்க அந்த அனுஸ்வார வந்து விட்டு போயிருக்கு, அதுல சரியா இதுவா இருக்காது. கானம் அது கானம். அப்ப அகாராந்தः नपुंसकलिङ्गः and फलं शब्दवतु. गानशब्दः गानशब्दः फलं शब्दः वनशब्दवत्. ओके, அடுத்து वनशब्दवत्. ஓகே. அப்புறம் गाचकः गायकः சாரி गायकः சொல்லுங்க, ரூபாணி சொல்லுங்க. अकारान्तः पुल्लिङ्गः गायकशब्दः சோ இதுவும் ராம சப்தவத்து. இத வந்து இந்த மீனிங் வந்து அவ கொஞ்சம் தப்பா எழுதிருக்கா. அதாவது சாங்ஸ்டர் அப்படிங்கிறது வராது, சிங்கர் தான் ஆக்சுவலா அவ மீன் பண்றது. சிங்கர். சோ நீங்க அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு சிங்கர்னு எழுதிக்கோங்க. அதாவது பாடுறவ அப்படிங்கறத மீன் பண்றது. அது வந்து ஏதோ பிரிண்டிங்ல அவ தப்பா பண்ணிருக்கா. சோ சிங்கர் அப்படின்னு நீங்க குறிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பருஷ. இது ஏன்னு போட்டிருக்கு. ஏன்னாக்க உங்களுக்கு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நம்ம நிறைய இங்கிலீஷ்ல எல்லாம் படிச்சிருக்கோம். சோ விசேஷணம் அப்படின்பா. அது வந்து 3 லிங்குக்கும் அது யூஸ் பண்ணுவா. இங்க வந்து மாஸ்குலைன் அதாவது புல்லிங்காக்கு யூஸ் பண்றதுனால பருஷன்னு வருது. இதே நம்ம வந்து ஸ்ரீலிங்குக்கு யூஸ் பண்ணோம்னா பருஷா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே போல நபும்சக லிங்கம்னா பருஷம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சோ இட்ஸ் an adjective. ஏ அப்படிங்கிறது adjective. ஓகே, ஹார்ஷ்ங்கிற மீனிங். ஓகே, தன்யவாதः. Thank you. புஷ்கலா. எஸ் மேம். நெக்ஸ்ட் படிக்கோமா. சாயதி வாதயதி. ஆவாது வாதயதி. நடுவுல வார்த்தை இருக்கா? தா இருக்கு. அதாவது என்ன சொல்றது, அந்த மூணாவது வரும் இல்லையா, அந்த தா வரும்.
வாதயதி. சோ ஆமா, அப்ப வந்து இதுக்கு வத் தாத்து, வத் தாத்து, ஓகே, வாதய டெரிவேட்டிவ், டு பிளே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. சோ மீனிங் வந்து பிளேஸ் ஆன், பிளேஸ் ஆன் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது டீங்கிறதுனால he she it plays, அதாவது வாசிக்கிறது, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சென்ஸ்ல இது வருது. அதான் பிளேஸ் ஆன் அப்படின்னு வந்திருக்கு. சோ நம்ம வாசிக்கிறோம், நம்ம வாசிக்கிறதும் தமிழ்ல வந்து படிப்பு புத்தகத்தை வாசிக்கிறது இல்ல, வாத்தியம் வாசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த அதனாலதான் பிளேஸ் ஆன் அப்படின்னு வருது. சோ அந்த சென்ஸ்ல இது யூஸ் ஆகுது. வத் தாத்து வாதய டெரிவேட்டிவ் டு பிளே. ஓகே, சோ வாதயதி பிளேஸ் ஆன். அடுத்தது ஓகே, சப்யகஹ, சம்யக், சம்யக், சம்யக். சோ இதுவும் வந்து இன்டிக்ளைனபிள். வெல், அதாவது ரொம்ப ஜம்முன்னு நன்னா பண்ற, நன்னா படிச்சிருக்க அப்படின்றதுக்கு சொல்லுவோம் இல்லையா, பேஷ் அப்படின்றதுக்கு ஒரு சொல்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஒரு சென்ஸ்ல சம்யக் அப்படின்னா வெல் டன், வெல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சென்ஸுக்கு வெல் அப்படின்னு இன்டிக்ளைனபிள். சோ ரூபாணி கிடையாது. அடுத்தது வசந்தஹ. என்ன ரூபாணி சொல்லுங்க. வசந்தஹ இஸ் அகாராந்த புல்லிங்கः, வசந்த சப்தः, வசந்த சப்தः. என்ன சப்தவத்? ராம சப்தவத், ராம சப்தம். சோ அது மாதிரி வரும். ஓகே, அடுத்தது கோகிலா. கோகிலா என்ன ரூபாணி? ஆகாராந்த ஸ்திரீலிங்க கோகிலா சப்தः சீதா சப்தவத். வெரி குட். சோ அர்த்தம் வந்து குக்கு, அந்த சின்ன பேர்டு குக்குன்னு தொட்டோம் இல்லையா, அந்த அந்த இதுக்கு சொல்றது. ஓகே, அடுத்தது சர்வ. சர்வ அப்படிங்கிறது மாஸ்குலைன். இது வந்து இதுக்கு வந்து விசர்க்கம் உண்டு, விசர்க்கம் இங்க போடல. சர்வஹ. ஓகே, சர்வஹ. சோ இது வந்து எல்லாரும் குறிக்கிறது. ஆனா வந்து ராம சப்தவத்து இதுக்கு வராது. ஏன்னா சர்வக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் அந்த ரூபாணில, சாரி விபக்தியில. டிபிக்கல் ராம சப்தவத்து மாதிரி வராது. தோ அகாராந்தக புல்லிங்க சர்வ சப்தனா கூட யூ டோன்ட் ரைட் இட் அஸ் ராம சப்தவத்து. இட் இஸ் நாட் ராம சப்தவத்து. ஓகே, ஏன்னா இதுக்கு வேற மாதிரி இருக்கும். நான் வந்து இதுக்கு எப்படி வருங்கிறத நான் வந்து விபக்திய தனியா நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை தனியா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அனுப்பிச்சுட்டேனா? சரி சரி, ஓகே ஓகே, சர்வ தனியா இருக்கு. ஓகே ஓகே. தென் அது என்ன, அது வந்து ராம கிடையாது. சோ அதனால அதை பாத்துக்கோங்க. சோ கொஞ்சம், அதாவது ரொம்ப பெருசா இல்ல, அதாவது ராமேணங்கிறப்பல சர்வேண வரும். அப்புறம் வந்து ராமாய, ராமஸ்ய, ராமாத், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சர்வஸ்மை, சர்வஸ்மாத், சர்வஸ்ய, அது மாதிரி கொஞ்சம் சர்வஸ்மின் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். இது வந்து ரேர் யூசேஜ், பட் அதை நீங்க ஒரு ரெஃபரரா வச்சுக்கோங்க. எப்பாவது வர்றச்சு அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? ஓகே ஓகே. அடுத்தது மதுர. மதுரஹ, இதுவும் அட்ஜெக்டிவ். சோ எப்படி நம்ம வந்து பருஷஹன்னு பார்த்தோமோ அட்ஜெக்டிவ், அதுவும் மாஸ்குலைன்ல கொடுத்திருக்கு. இது வந்து மதுரஹங்கிறதும் அட்ஜெக்டிவ். இப்போ வந்து மாஸ்குலைன்ல வந்து மதுரஹன்னு சொல்லுவோம். மதுரா, மதுரம். மதுரா, மதுரம் ஸ்ரீலிங்க, நபும்சகலிங்கம். ஸ்வீட், மதுரம் அந்த வேர்டும் நம்ம தமிழ்ல யூஸ் பண்றதுதான். ரொம்ப அப்படியே அது எல்லாமே கனெக்டட் வித் மியூசிக். மியூசிக்கல் சவுண்ட் வந்து அப்படியே மதுரமா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த ஸ்வீட்டுங்கிறது வந்து நாட் த டேஸ்ட் ஆஃப் ஸ்வீட், இட் இஸ் தட் அந்த மதுரம்ங்கிறது அந்த மியூசிக் உடைய ஹியரிங் சென்ஸ்ல வர்ற அந்த ஒரு ஸ்வீட்னஸ் ரெஃபர் பண்ணும். ஓகே, அடுத்தது அஸ்தி. அஸ்தி, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதுவும் ஒரு தாத்து. அஸ் தாத்து, அஸ் தாத்து. அதாவது இந்த இஸ் ஆர் அதெல்லாம் சொல்றோம், தேர் இஸ், தேர் ஆர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி அதை குறிக்கிறது, இருக்காங்க அப்படின்றதுக்கு அந்த மாதிரி ஒரு வேர்பா இதை யூஸ் பண்றோம்.
இதனுடைய இதுதான் நான் அனுப்பிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் அஸ்தாத்துக்கு அந்த 9 ஃபார்ம்ஸ் நான் அனுப்பிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து அதை நான் கிளாஸ் முடிஞ்சதும் நான் அஸ்தி அஸ்தி சக ஆசன் அப்படின்றது அது 9 ஃபார்ம்ஸ். அந்த பிரதம புருஷா மத்தியம புருஷாக்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி அஸ்தி அஸ்தி தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏக வச்சனம்ல வந்து சில சென்டென்சஸ்க்கு வந்து வெர்பு இருக்காது. வெர்பு போடாம அவன் சென்டென்ஸ் எழுதியிருப்பான். அதாவது நம்ம உடனே இங்கிலீஷ்ல கிராமர் தெரியாதவா மாதிரி நினைச்சுக்க கூடாது. பட் தெர் இஸ் அந்த மாதிரியும் ஒரு யூசேஜ் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. சோ நம்ம வந்து கன்வீனியன்ஸுக்கு நம்ம அனலைஸ் சென்டென்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து அங்க இந்த அஸ்தி அப்படிங்கறத நம்ம சேர்த்துட்டு அந்த சென்டென்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எப்படி நான் வந்து ப்ரீவியஸ் லெசன்ல சொன்னேன் இல்லையா, அந்த சஹா இல்ல தே அந்த மாதிரி எல்லாம் வர்றச்சு ப்ரீவியஸ் சென்டென்ஸ் உடைய கனெக்ஷன் எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு. அந்த மாதிரி அந்த இடத்துல பிராக்கெட்ல வந்து அது எதை பத்தி குறிக்கிறது, ஏன்னா ப்ரோனோன்ங்கிறச்சு எந்த நவுனை குறிக்கிறதுங்கிறத பிராக்கெட்ல வெதர் இட் இஸ் காக்கஹ பேக்கஹ அது எதுங்கிறத நம்ம பிராக்கெட்ல நீங்க நோட் பண்ணிட்டா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும்னு சொன்ன மாதிரி இந்த அஸ்திங்கிறது சில சென்டென்சஸ்ல இருக்காது, வர்புங்கிறது இல்லாம இருக்கும். அப்போ இந்த அஸ்திங்கிறது தேர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இதுல கொடுத்துருக்காங்க. ஓகே, தன்யவாதம். நம்ம அஸ் தாதுன்னா அதுக்கு என்ன டெரிவேட்டிவ் மேம்? அஸ் தாது தான் அது அப்படியே வந்து அஸ்ல இருந்தே தான் அது இதுவாகும். டெரிவேஷனுக்கும் தனியா வராது அது. ஏன்னா அஸ் பிளஸ் சி வர்றச்சு அஸ்தின்னு வருது. ஓகே, வெறும் தாத்து மாத்திரம் தான் அதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். சோ ஈவன் when it is coming as a verb அது அஸ்ங்கிற இதுலயே தான் சேர்ந்து வரும். ஓகேவா? ஓகே, தேங்க் யூ. ரைட். இப்போ சாந்தி லைன்ல வாங்கோ. எஸ் மேம். இப்ப லெசன் படிக்க ஆரம்பிங்க. இதுல ஒன்னு சொல்லிடுறேன். வீணா அப்படிங்கறது இந்த பிக்சர்ல போட்டிருக்கு. அது வந்து கிளாசரியில இல்ல. அது தட் இஸ் ஆல்சோ ஸ்திரீலிங்க. ஓகே, ஆகாராந்தக ஸ்திரீலிங்கः வீணா சப்தः சீதா சப்தவத். ஓகேவா? சோ ஸ்திரீலிங் அப்படிங்கறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, படிக்கும். அத்ர ஏகா வீணா அஸ்தி. அஸ்தி வந்து பார்த்தேன் இல்லையா? சோ இப்போ அஸ்திங்கிறது there is என்ன இருக்கு, என்ன அஸ்தி அப்படின்னாக்க என்ன இருக்குங்க? வீணா. வீணா. சோ தட் பிகம்ஸ் a subject. சோ அஸ்திங்கிறது வந்து உங்களுக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம்ங்கிறதுனால இதுவும் வந்து ஏகவச்சனம். வீணாங்கிறதும் ஏகவச்சனம். சோ 1.1. ஓகே, சரி. எங்க இருக்கு அத்ர? அத்ரங்கிறது நம்ம இன்டிக்ளைன் வேர்ட் பார்த்தோம். இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வேர்டு இப்போ ஏகா அப்படின்னு கொடுத்திருக்கு. இது வந்து அகைன் ஒன் மோர் நியூ திங் விச் we will be doing. இதுக்கு வந்து நான் அப்புறமா கொஞ்சம் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன் நானு. அதாவது நம்ம இப்ப நம்பர்கள் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். வெறும் நம்ம ஓவராலா பார்த்தோம், எழுதி பார்க்கல. ஏகஹ அப்படிங்கிறது வேர்டு. ஏகா அத எப்படி வந்து இந்த நம்பர்களுக்கும் வந்து நம்ம புல்லிங்க ஸ்ரீலிங்க நபும்சகலிங்கத்துக்கு வரா மாதிரி அதுவும் அந்த பேசிக் வேர்டு வந்து எப்படி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப அந்த சர்வ அப்படிங்கிறதுக்கு வந்து 3 விதமா மாறும். அதே மாதிரிதான் ஏகஹங்கிறது வந்து உங்களுக்கு புல்லிங்கல வரும். ஏகா அப்படிங்கிறது ஸ்ரீலிங், ஏகம் அப்படிங்கிறது நபும்சகலிங்கம். சோ சேம் அந்த நம்பருக்கே 3த்துக்கும் 3 வித யூசேஜ்ல வரும். சோ இங்க வீணா, ஏன்னா இப்ப எப்பவுமே வந்து எதுக்கு முன்னாடி வந்திருக்கும், சோ அதெல்லாம் அந்த பின்னால வர வார்த்தையை தான் இது வந்து குறிக்கிறது. அதனால அது என்ன லிங்கோ அதே லிங்க் தான் இந்த வார்த்தை முன்னாடி வர்ற வார்த்தை வரும். சோ வீணாங்கிறது ஸ்ரீலிங்கனால சோ அந்த ஒன் அப்படி ஏக அப்படிங்கிறது வந்து ஏக சப்தம்ங்கிறது வந்து ஸ்ரீலிங்குக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்து போடணும். சோ ஏகா அப்படின்னு போடணும். ஓகேவா? சோ அப்படிங்கிறதுனால திஸ் ஆல்சோ டேக்ஸ் as an adjective உடைய யூசேஜ் தான் இதுக்கு வரும். சோ ஏகாங்கிறதையும் நம்ம நோட்டேஷன் போடும்போது 1.1 தான் போடும். ஏன்னா இட் இஸ் ரெஃபரிங் டு வீணா, சப்ஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்றது. சரியா? அடுத்தது படிங்க. காயக்கஹ வீணாம் வாத்யதி. காயக்கஹ நம்ம பார்த்தோம் இதுல வந்து. ஓகே, வீணாம் வாதயதி. சோ வாதயதி எடுத்துட்டேன்னா அதுக்கு என்ன ரூபாணி வரும்?
இது இது பிரதம புருஷ ஏகவச்சனம். ஏகவச்சனம். தாத்து தாத்து நோட் பண்ணிண்டேடா. வாதயதி வத் தாத்து வத் தாத்து தாத்து வாதய வாதய is a derivative. So பிரதம புருஷக ஏகவச்சனம் வாதயதி. So ஏகவச்சனம். சரி, யாரு வாசிக்கிறா? காயகः. காயகः. So that becomes the subject. So காயகः உங்களுக்கு ஏகவச்சனம், that is singer. So பாடுறவ வாசிக்கிறா. எதை வாசிக்கிறா? வீணாம். வீணாம். வீணாம்ங்கிறது அப்ப என்ன என்ன நோட்டேஷன்ல வரும்? 2.1 2.1 சீதாம் அப்படின்னு வருது இல்லையா ஆப்ஜெக்ட்டுக்கு, அந்த மாதிரி. சோ சிங்கர் வீணைய வாசிக்கிறார். ஓகே, ரைட். அடுத்தது கண்டா குத்ர வார்த்ததே வர்த்ததே. ஓகே, இப்போ இது உங்களுக்கு நம்மளுக்கு கிளாசரியில குடுக்கல, ஆனா இதுல குடுத்திருக்கு. சோ ஆக்சுவலா இப்ப எப்படி நம்ம அஸ்தி யூஸ் பண்றோம் பத்தியா பரஸ்மை பத்தியில, அதே போல பவதி அப்படிங்கறதும் ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். எங்கேயாவது இல்லாத இடத்துல சேம் மீனிங்க்கு, அதாவது there is there are சொல்றதுக்கு அஸ்திங்கிற ஒரு வேர்டு பவதி போர்த் பவதி அப்படின்னு அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா there is வீணா அப்படின்னாக்க வீணா பவதின்னு சொல்லலாம், வீணா அஸ்தின்னு சொல்லலாம். ஓகே, இது பரஸ்மை பத்தியில இந்த மீனிங்க்கு வரும். ஆத்மனே பத்தியில இதே there is அப்படிங்கிற மீனிங்க்கு, அதாவது அஸ்தி அண்ட் பவதிக்கு ஈக்குவலண்டா வர்த்ததே வர்த்ததே அப்படின்னு வரும். வர்த்த அப்படிங்கிறதுக்கு வர்த்த டெரிவேட்டிவ் வர்றது. சோ ஏகவச்சனம் ஆத்மேய பத்தியில பிரதம புருஷ ஏகவச்சனம்க்கு தே வர்றதுனால வர்த்ததே. வர்த்ததே அப்படிங்கிறது எப்படி அஸ்திக்கு பரஸ்மையில வரா மாதிரி ஆத்மனே பத்தியில பிரதம புருஷ ஏகவச்சனம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ வர்த்ததேங்கிறது இங்க இஸ்ங்கிறது. சோ அப்ப என்ன இருக்கான்னு கேக்குறாவா? கண்டா. கண்டா. சோ கண்டா குத்ரங்கிறது நம்ம இன்டிக்ளைனபிள் பார்த்துட்டோம், வேர். சோ வேர் இஸ் கண்டா, வேர் இஸ் த பெல் அப்படின்ற அர்த்தம். சோ கண்டா ஏகவச்சனம் ஆயிடுறது பிரதம விபக்தியில. சோ 1.1 நோட்டேஷன். சோ வர்த்ததேன்னு வேர், அந்த இஸ் இல்ல ஆறுங்கிறதுக்கான வர்பு தான் வர்த்ததே. ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர் வருது? கண்டா குத்ர வர்த்ததே. கண்டா தத்ர வர்த்ததே. தத்ரனா அங்க இல்லையா, அத்ரனா இங்க, தத்ரனா அங்க நம்ம பாத்துக்கோம். சோ அங்க இருக்கு. சோ பெல் இஸ் தேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக தேர் அப்படிங்கிறது தத்ர. சோ வர்த்ததே அகைன் இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஆத்மனே பத்தி பிரதம புருஷ ஏகவச்சனம். அப்ப சப்ஜெக்ட் கண்டா தான், ஏன்னா அதுவும் ஏகவச்சனம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சோ அது 1.1 ஆறுது. தத்ரங்கிறது இன்டிக்ளைனபிள், நோ ரூபாணி. சோ பெல் இஸ் தேர், இந்த இஸ்ங்கிற அந்த வர்புக்கு தான் வர்த்ததே. சோ இது ரெண்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அஸ்திங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காளோ அதே போல வர்த்ததேங்கிறது ஆத்மனே பத்தி வர்பு, அதுவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. ஓகே, ராமஹ கண்டாம் வாதயதி. சோ வாதயதி இப்ப முன்னாடியும் நம்ம படிச்சோம், அதே இதுதான். வத் தாத்து வாதய இஸ் தி டெரிவேட்டிவ். சோ தி அப்படின்னு வந்திருக்குனாக்க என்ன புருஷா? இது பிரதம புருஷா ஏகவச்சனம். ஏகவச்சனம். சரி, யாரு வாசிக்கிறா? ராமஹ. ராமஹ. சோ ராமஹங்கிறது சப்ஜெக்ட். அப்போ என்ன அது என்ன நோட்? 1.1. ஓகே, என்ன வாசிக்கிறார்? கண்டாம். சோ தட் இஸ் அப்ப பெல்லை வாசிக்கிறார் இல்லையா. சோ அப்போ ஸ்ரீலிங்கத்துல சீதாம் அப்படிங்கிறது வரா மாதிரி கண்டாம். 2.1.
ஓகேவா? தன்யவாதம். ஓகே மேம், தேங்க்ஸ். மைத்திலி இருக்கேளா? மைத்திலி இல்லையா? ஓகே. கௌரி, கௌரி கௌரி மகாலிங்கம். ஆமா கௌரி மகாலிங்கம். ஆமா. கௌரி சந்தானமுத்து இருந்தார் இல்லையா? அவ உடம்பு சரியில்லைன்னு இப்ப வரதில்லை. சரி சரி, நான் அப்படின்னா ஒன்லி ஒன் கௌரி தான். ஆமா, அடுத்தது படிங்க. கண்டாயாக ஸ்வரஹ பருஷஹ. பருஷஹங்கிறது ஹார்ஷ். ஆமா, இதுல எங்க வர்பு? பருஷக வந்து இது மத்தியம புருஷவா? பிரதம புருஷ கண்டாயாக. புரியலையே எனக்கு. வர்பு எது? வர்பு குடுக்கல. சரி சரி சரி. பருஷகங்கிறது அட்ஜெக்டிவ், நம்ம கிளாசரியில போட்டுட்டா. ஆமா ஆமா. ஓகே ஓகே. ஸ்வரஹ இருக்கு, கண்டாயாகங்கிறது விபக்தியில வருது. சோ அப்ப பார்த்தா வந்து வர்பு இல்ல. சோ லைக் ஐ டோல்ட் யூ, சில சென்டென்சஸ் அவ அந்த மாதிரி அசியூம் பண்ணிப்பா. அவ என்ன பண்ணிருக்கா, ஸ்வரஹங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஸ்வரம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸ்வரம். ஆமா. எதனோட ஸ்வரம்? கண்டாயாக ஸ்வரஹ. கண்டாயாகனாக்க சீதாயாக. அப்படின்னாக்க எந்த விபக்தி அது? சீதாயாக. சீதா சீதா. பாருங்க வெரிஃபை பண்ணுங்க. சீதாயாக. சீதாயாகனா விபக்தி வரும். அப்புறம் 6, அதாவது ரெண்டுக்கும் ஒண்ணுதான். பட் இங்க வந்து எதனோடன்னு வர்றச்சு அப்ப நம்ம ஆஃப் தான் வரும். அப்போ ஆஃப்ங்கிறது ஷஷ்டி இல்லையா? இன்னொரு உங்களுக்கு முன்னாடியே நான் இந்த ஷஷ்டி விபக்தி நம்ம பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், நினைவுல இருக்கா என்னன்னு தெரியாது. மீது எல்லா விபக்தியும் உங்களுக்கு வர்போட கனெக்ட் ஆயிருக்கும். ஷஷ்டி மாத்திரம் நவுன், அந்த பிரதமா விபக்தியில அதோட தான் கனெக்ட் ஆகும். So that is one more difference. So இப்போ வந்து இந்த கண்டாயாக வந்து எதனோட ஸ்வரம்னு தான் இருக்கே தவிர வர்புக்கு கனெக்ட் ஆகல. அதனால வந்து இது சரி. இப்ப என்ன சொல்றா, ஷஷ்டி விபக்தி. சோ அந்த மணியோட ஸ்வரம் வந்து ஹார்ஷ் அப்படின்னு போட்டுருக்கா. இருக்குன்னு சொல்லலாவா? சொல்லணும் இல்லையா? வர்பு வரணும். ஓகே, அவ அண்டர்ஸ்டுட்னு எழுதிட்டா. சோ நம்ம இந்த இடத்துல அஸ்தி அப்படிங்கறத சேர்த்துக்கலாம். ஆமா, அஸ்தி போட்டுக்கலாம், இல்ல பவதி போட்டுக்கலாம். எய்தர் ஆஃப் த டூ, ரெண்டு போட்டாலும் கரெக்ட் தான். சோ அஸ்தி நீங்க இப்ப எழுதிட்டோம்னாக்க இருக்கு, அதாவது இப்ப இது ஏகவச்சனம். சோ ஸ்வரஹ வந்து ஏகவச்சனம் ஆயிடும். சோ 1.1 ஆயிடும். ஓகே, ஆமா. அப்ப கண்டாயாக 6.1. சோ இந்த பருஷஹ வந்து is again adjective to the swaraha, masculine. அதனால அதையும் நம்ம adjective னு எழுதி இந்த பிராக்கெட்ல நோட்டேஷன் 1.1 ன்னு தான் 1.1 ன்னு தான் போட்டுக்கணும். சரியா? அது எந்த மேடம் பவதின்னு சொல்றோம் இல்லையா? பவதி பவஸ்ய பத்னி பவதி பிச்சாம் தேகி, அது வேற. அது வேற. ஓகே, ஆமா, அது வேற. வீணாயாக ஸ்வரஹ மதுரஹ. இருங்க, இதுல சரி. இதுக்கு அப்ப வர்பங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மதுரஹ அஸ்தி. சோ அஸ்தி போட்டுக்கணும். ஓகேவா? அஸ்தி மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிருக்கு. சோ அஸ்தி நம்ம எழுதிட்டுலாம். ஓகே, நம்ம ஹிடன் வெர்ப் எழுதிக்கலாமா? ஹிடன் வெர்ப் அஸ்தி அப்படினு எழுதிக்கலாமா? அதுல இல்ல, ஹிடன் இல்ல, இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட் அட் ஆல். ஓகே, நம்ம இப்போ இந்த ரூபானில how should we write it? நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து it should be rewritten as, ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய அனாலிசிஸ் பர்பஸ்க்கு.
ஏன்னா அனாலிசிஸ் பர்பஸுக்காக நம்ம வர்ப போட்டுக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், வீணாயா இப்ப ப்ரீவியஸ் சென்டென்ஸ் கூட கண்டாயாக ஸ்வரஹ பருஷஹ அஸ்தி போட்டு சென்டென்ஸ் முடியறது அதை போட்டு விடுறது. இப்ப இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க வர்ப் இல்ல. சோ நம்ம அஸ்தி அப்படிங்கறத நம்ம எழுதினோம்னா அப்போ that becomes again பிரதம புருஷ ஏகவசனம் இல்லையா? சரி, என்ன இருக்கு அகைன் ஆன்சர் என்ன? வீணாயாக ஸ்வரக ஸ்வரக இல்ல இல்ல என்ன இருக்கு? ஸ்வரக இருக்கு, ஸ்வரம் இருக்கு, ஸ்வரகம் அதானே ஃபர்ஸ்ட். சோ ஸ்வரக ஸ்வரகங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஆயிடுறது. சோ 1.1. ஓகே, எதனோட ஸ்வரம் இருக்கு? சோ வீணாயாகங்கிறது அகைன் நம்மளுக்கு அதுவும் ஸ்ரீலிங்கனால சீதாயாக மாதிரி. சோ அகைன் இட் இஸ் 6.1. ஓகே, ஏகவசனம்ல தான் வருது. சரி, வீணையோட ஸ்வரம் இருக்கு. எப்படி இருக்கு? அட்ஜெக்டிவ் என்ன சொல்றது இருக்கு? மதுரஹ. சோ மதுரஹங்கிறச்சே வந்து ஸ்வரஹக்கு அது அட்ஜெக்டிவ் மாஸ்குலைன், அதான் புல்லிங்கக்கு அட்ஜெக்டிவ்ங்கிறதுனால மதுரஹ அப்படின்னு வருது. சோ அந்த ஸ்வரஹ உடைய அதே நோட்டேஷன் இதுக்கு எழுதிட்டு பிராக்கெட்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஒரு அடிஷனலா அது, ஏன்னா அது அந்த யூசேஜ்ல அது வருது அப்படின்னு. ஓகேவா? தன்யவாதம். ஆர் வெங்கட் சார். மேடம் அடுத்தது படிங்கோ சார். சம்யக் வீணாம் வாதயதி. மாலதி சம்யக் சம்யக் கீழே கிராஸ் லைன் இருக்கு. சோ ஹாஃப் சவுண்ட் வரணும். சம்யக் வீணாம் வாதயதி. வாதயதி நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம ரூபாணி வாத் சப்த வாத இது தாத்து. வர்புக்கு வந்து தாத்து வரணும். சப்த வந்து நவுனுக்கு. ஓகேவா? ஆமா ஆமா. வத் தாத்து வாத வாதய டெரிவேட்டிவ். சோ என்ன புருஷ அது? பிரதம புருஷ ஏகவசனம். ஏகவசனம். ஓகே, என்ன வாசிக்கிறா? வீணா. யாரு வாசிக்கிறா? மாலதி. இல்ல இல்ல, யாரு வாசிக்கிறா? அதானே சப்ஜெக்ட்டுக்கு வரும். மாலதி வாசிக்கிறா. மாலதி மாலதி. சோ தட் இஸ் சப்ஜெக்ட். சோ அது வந்து ஸ்ரீலிங் நதி சப்தவத்து மாதிரி அது. ஓகேவா? ஆமா ஆமா ரைட். ஆமா 1.1 நோட்டேஷன் 1.1. ஓகே, மாலதி வாசிக்கிறா. என்ன வாசிக்கிறா? வீணா. வீணாம். வீணாம்ங்கிறது எப்படி சீதாம் அப்படின்னு வருது. 2.1. ஆமா 2.1. சோ அப்ப வந்து என்ன நோட்டேஷன் வரும் அதுல? 2.1 வரும். 2.1 ஆப்ஜெக்ட் ஆயிடுது. ஓகே, எப்படி வாசிக்கிறா? சம்யக். சம்யக். சம்யக் அகைன் நம்ம இதுல பார்த்தோம். இன்டிக்ளைனபிள் இன்டிக்ளைனபிள் வெல் வெல் அப்படின்னா ரொம்ப நன்னா வாசிக்கிறா. சோ மாலதி வீண ரொம்ப நல்லா வாசிக்கிறா அப்படின்னு. அடுத்தது மால்விகா மதுரம் காயதி. காயதி. காயதிங்கிறதுக்கு என்ன ரூபாணி தாத்து ஞாபகம் இருக்கா? காய் கை தாத்து. கை தாத்து. காய 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 டெரிவேட்டிவ். ஆமா. சோ எந்த புருஷ? பிரதம புருஷ ஏகவசனம். ஏகவசனம். குட். சோ என்ன யார் பாடுறா? மால்விகா 1.1. மாளவிகா சப்ஜெக்ட் 1.1. அப்போ இதுவும் சீதா சப்தம் மாதிரி ஆகாராந்தமா வந்திருக்கு. ஓகே, எப்படி பாடுறா? மதுரம். மதுரம் மதுரம். சோ இங்க வந்து அட்ஜெக்டிவ்னு நம்ம பார்த்தோம். மதுரக மதுரம். மதுர அது வந்து நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொன்னேன். மதுரா வந்து சீதா சப்தம் மாதிரி ஸ்ரீலிங்ல வரும். நபும்சக மதுரம். ஆனா இங்க வந்து இட் இஸ் மோர் ஃபார் அந்த வேர்புக்கு அட்ஜெக்டிவ் மாதிரி வர்றதுனால சோ நவ் அத நபும்சக லிங்கம்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம்.
எப்படி வந்து சீதாம் அப்படிங்கறது பண்ணுவோம் இல்லையா, ஆமா அது மதுரம். ஓகே ஓகே, அந்த மாதிரி தான் அந்த சென்ஸ்ல. சோ இட் வில் பி adverb. இல்ல இதுக்கு நோட்டேஷன் வராது, இல்ல வராது. ஓகே adverb. மதுரஹங்கிறது வந்து அட்ஜெக்டிவ்னு நம்ம பார்த்தோம். பட் இங்க வந்து அந்த அட்ஜெக்டிவ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இட் இஸ் குவாலிஃபைங் தி verb. ஆமா ஆமா ரைட், பர்ஃபெக்ட் verb. ஆமா ரைட், verb தான் குவாலிஃபை. அதனால adverb adverbial அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுக்கு நோட்டேஷன் போட வேண்டாம், adverb மட்டும் நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து படிங்க. கோகிலா வசந்தே மதுரம் பூஜதி. பூஜதி பூஜதி பூஜதிக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரொம்ப முன்னாடி படிச்சோம் நம்ம. கூஜ் தாத்து, கூஜ அதாவது அந்த பறவைகள் அந்த ஒரு குக்குன்னு ஒரு சவுண்ட் பண்ணும் இல்லையா? ஆமா. அதுக்குதான் பூஜதிங்கிறதுக்கு சொல்றது. கேக்கல் அந்த மாதிரி சவுண்ட். ஆமா ஓகே. பூஜதி. இதுவும் வந்து உங்களுக்கு பிரதம புருஷம் ஏகவசனமா இருக்கு, தீ வர்றது. ஓகே. எது அந்த சவுண்ட் பண்றது? கோகிலா. கோகிலா. கோகிலா 1.1. 1.1. சோ குக்கு பேர்ட். ஓகே. எங்க பண்றது? வசந்தே. வசந்தே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா வசந்தஹ அப்படிங்கிறது வந்து புல்லிங்கா. நம்ம இதுலயே போட்டு ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு. சோ அப்ப வந்து அப்ப ஸ்ப்ரிங் சீசன்ல அப்படிங்கறது வசந்தே. ராமே. ராமே. ஓகே. ராமேனா எந்த விபக்தி? ஒரு நிமிஷம் பாருங்க பார்த்து சொல்லுங்க. ராமே அப்படின்றது வரும். ராமே இல்லையா? ராமே ராமே ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டியா? ஆமா 6th. ராமே ராமே ராமயோ ராமேஷு. ஆமா ராமேஷு அது 7வது. ஷஷ்டி வந்து ராமஸ்ய வருது. ஆமா சப்தமி இது விபக்தி. சப்தமியில ஏகவசனம்ல வருது. ஆமா. சோ 7.1. ஓகே. அதாவது ஸ்ப்ரிங் சீசன்ல அந்த குக்கு பேர்ட் வந்து குக்குன்னு சவுண்ட் பண்றது. எப்படி அந்த சவுண்ட் எப்படி இருக்கு? மதுரம். adverb. ஆமா. சோ இது வந்து அகைன் அட்ஜெக்டிவ்ல வர்றதுனால நம்மளுக்கு ரூபாணி எழுத வேண்டாம். இது adverb தானே மேம்? இது adverb தானே? இது adverb இல்லையா? adjective தான். adjective adverb. மதுரம் பூஜதி. ஆமா. It is giving addition to the addition to the sound. Sound. ஆமா ரைட். பூஜதி is the sound இல்லையா? verb. அந்த sound cattle sound பத்தி தான் நம்ம சொல்றோம். ஆமா. மதுரம்னா sweet sound. ஆமா. அதான் ஸ்வீட்ங்கிறது வந்து இங்க அந்த சவுண்டுக்கு வருது. இதுவும் adverb-ஆ வருது. adverb ரைட். அதான் ரைட். ஓகே. அந்த சவுண்ட் இனிமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது கானேன சர்வே ஜனாஹ துஷ்யந்தி. துஷ்யந்திக்கு என்ன ரூபாணி ஞாபகம் இருக்கா? துஷ் தாத்து பிரதம புருஷ பகுவச்சனம். துஷ்ய தாத்து பகுவச்சனம். ஓகே. சோ பகுவச்சனம்ங்கிறது ப்ளீஸ்ட் அப்படிங்கிறதுக்கு they are all pleased. யாரெல்லாம் ப்ளீஸ் ஆயிருக்கா பகுவச்சனம்ல? ஜனாஹா. So people are pleased. ஓகே. எதுக்காக ப்ளீஸ் ஆயிருக்கா? பாட்ட போட்டு கானேன. ஆமா கானேன. சோ கானம் அப்படிங்கிறதுக்கு வனேன அப்படின்னு வருது. ஆமா. அப்ப அது எந்த விபக்தியில வருது? 3.1. So by hearing the song, people are pleased. Okay. எந்த people? சர்வேனா எல்லாரும், எல்லா ஜனங்களும் இல்லையா? ஆல் அப்படின்னு நம்ம இங்க பார்த்துட்டோம். அதனால அதனுடைய ப்ளூரல். சோ
எப்படி வந்து நம்ம ராமஹ ராமவ் ராமாஹன்ற எல்லாம் வருது. ஆனா சர்வ நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், இட்ஸ் a little different. சோ சர்வஹ சர்வவ் சர்வே அப்படிங்கறது பகுவச்சனம்ல வரும். ஓகே, அது அந்த அன்னைக்கு அனுப்பிச்சதுல இருக்கும். சோ இதுவும் 1.3 தான் நம்ம எழுதிக்கணும். ஆமா, ரைட். ஏன்னா it is referring to the janaha. So 1.3. So partna, because of the by the song all people are pleased. Yes. ஆமா. ஓகேவா? ஓகே மேடம். தன்யவாதம். Thank you மேடம். தன்யவாதம் மேடம். நான் இப்ப வந்து உங்களுக்கு இது மேடம் அந்த மட்டும் சர்வ இது மாத்திரம் திருப்பி அனுப்புகிறீங்களா மேடம்? சரி அனுப்புறேன் நானு. ப்ளீஸ். சர்வதா நீங்க அனுப்பிச்சது ஞாபகம், அதை மறுபடியும் வேணாலும் நான் ரீசெண்ட் பண்றேன் நானு. ப்ளீஸ் அனுப்புங்க மேடம். அனுப்புறேன் நானு. இந்த அம்ச லாஸ்ட் செட்டிலேயே இருக்கு. அது எதுல இருக்குன்னா தத்து இதமோட சர்வேவும் இருக்கு. அவளை பாக்க சொல்லுங்க. ஏன்னா திருப்பி இந்த அம்சம் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடும். தத்து இதம் சர்வ அம்சிக்கா அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே நினைக்கிறேன், இந்த தத்து சப்தம் வந்து தத்து அண்ட் இதம் அதெல்லாம் வந்து 3 லிங்க்லயும் அந்த விபக்தி நான் அமைச்சிருப்பேன். ஆமா இருக்கு மேடம், இருக்கு. அது போதே இதுவும் வந்திருக்கணும். செக் பண்ணி பாருங்க. Still if you can't get it, you let me know. அப்ப வேணா அனுப்புறேன் நான். ஓகேவா? இல்ல மேடம், ரெண்டு இருக்கு மேடம். ஓகே, நீங்க ரெண்டு வந்திருக்கு. இருக்கு மேடம், இருக்கு. இருக்கா? சரி, ஓகே. இன்னும் ஏதோ உங்களுக்கு அந்த அஸ்தி மாத்திரம் நான் அந்த அஸ்தாத்து மாத்திரம் நான் உங்களுக்கு அனுப்பணும். அது ஐ வில் சென்ட் இட். அதே மாதிரி அந்த 7, 8, 9 and 10 அந்த 4 லெசன்ஸும் நான் நம்மளுடைய அனாலிசிஸ் அண்ட் எக்ஸசைசஸ் அதுவும் நான் அனுப்புறேன். இதுலயே நீங்க இந்த கிளாசரிக்கு மேல பார்த்தீங்கன்னா அதே போல இந்த பில்லப்ஸ்ல வந்து தத்து சப்தத்துக்கு என்ன போடணும் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்கா. கச்சதி அப்படின்னாக்க கோஸ், ஆகச்சதி அப்படின்னா கம்ஸ். அதாவது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் ஆயிடுறது மீனிங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஆ சேர்க்கறதுனால. அதே மாதிரி நயத்தி நம்ம படிச்சிருக்கோம், அது வந்து லீட்ஸ் அர்த்தம். ஆநயதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரிங்ஸ் அப்படிங்கிறது வருது. சோ அதே போல இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா பருஷக அண்ட் மதுரக வந்து அகெயின் ஆப்போசிட் மீனிங்ஸ் வர்றது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். அதை நீங்க தனியா எதுலயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெர் இஸ் ஒன்லி ஒன் ஃபில்லப்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் லெசன் அனாலிசிஸ். நீங்க எப்பவும் நம்ம பண்ற மாதிரி verb, சப்ஜெக்ட், விபக்தி. இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது விபக்தி, 5வது விபக்தி, 7வது விபக்தி 3மா கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இத்தனை லெசன் வரைக்கும் ஒரு விபக்தியா பார்த்தோம். 7 முடிஞ்சு கொடுத்து அப்போ இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்பைன் பண்ணி எப்படி நம்மளால வந்து அதை எல்லாத்தையும் கிரகிச்சிக்க முடியறதா, எல்லா விபக்தியும் தெரிஞ்சுக்க முடியறதாங்கிறதுக்காக. தட் இஸ் த ரீசன் நான் ஒரு கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அந்த விபக்தி டிஸ்கஷன் பண்ணது. ஸோ அந்த எக்ஸசைஸையும் மறுபடியும் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. தென் இட் வில் பிகம் ஈஸியர். வேதராமன் சார் உங்கள்கிட்ட அந்த நீங்க ஸ்லோகம் பண்ணிட்டே பகவதி உங்ககிட்ட எண்டு ஸ்லோகம் இருக்கா? இருக்கு மேம், இருக்கு மேம். அப்போ எண்டு ஸ்லோகம் படிச்சிருங்கம்மா. படிக்கணும். ஸ்வஸ்தி பிரஜா வயாம் பரிபாலயந்தாம் பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் समस्ताः सुखिनो भवन्तु. ओम जय जय शंकर, हर हर शंकर. धन्यवादः. पुनर्मिलामः. எல்லாருக்கும் தீபாவளி நன்னா இருக்கட்டும். சேஃப் தீபாவளி, ஹெல்த்தி தீபாவளியா இருக்கட்டும். Thank you madam. Happy Diwali to all. Thank you.